விசுவாசத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதனால தான் விசுவாசத்தை குறைக்க சத்துரு திட்டமிட்டு இருக்கிறார். விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். இன்றைக்கு ஜெய கிறிஸ்துவோடு இருந்து நடத்துவாராய். அன்புக்குரியவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசிகள். விசுவாசிகள் என்றால் என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள். ஆக அவரை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அவர் இருந்தார், இருக்கிறார், வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறோம். அது காணாதது, அது நடக்க போகிறது. ஆகவே அது நமக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதுனால உலகத்தை நாம் ஜெயிப்போமா? உலகம் என்றால் பாவம், பாவத்தை நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும். உலகம் என்றால் அசுத்தம், அசுத்தத்தை நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும். உலகம் என்றால் பிரிவினை, பிரிவினையை நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும். உலகத்தின் அனைத்து காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதனால தான் விசுவாசத்தை குறைக்க சத்துரு திட்டமிட்டு இருக்கிறார். விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். இன்றைக்கு ஜெய கிறிஸ்துவோடு இருந்து நடத்துவாராக. God bless you all.